رحمن يا رحمن. அல் குர்ஆன் ஓதலில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு எளிய வழி. அஹ்காமுத் தஜ்வீத். 15 நிமிடத்தில் ஒரு தஜ்வீத் சட்டம், எளிமையாகவும் தெளிவாகவும். வளவாளர் அஷேக் அல் ஹாஃபில் மௌலவி ஃபாரிஸ் இப்ராஹிம் காசிமி. நிகழ்ச்சியை தொகுத்தளிப்பவர் இன்சாஃப் ஜைனுதீன். நிகழ்ச்சி நெறியாள்கை மற்றும் ஆலோசனை வழிகாட்டல் AR முஹம்மத் முனாஸ். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புத்தல் FM முஸ்லிம் நிகழ்ச்சியில் பிரதி சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் அஹ்காமுத் தஜ்வீத் வாராந்த தொடர் நிகழ்ச்சியோடு நேர்கள் இப்பொழுது முதல் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் ஃபாரிஸ் இப்ராஹிம் காஷிமியா அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்புக்குரிய நேர்களே, மீண்டும் ஒரு அஹ்காமுத் தஜ்வீத் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அஹ்காமுத் தஜ்வீத் என்ற நிகழ்ச்சியினூடாக நாம் அல் குர்ஆனுடைய தஜ்வீத் சட்டதிட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தஜ்வீத் சட்டமாக சுகூன் செய்யப்பட்ட நூன் தன்வீன் உடைய சட்டங்கள் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் நான் பார்ப்போம். முதலில் இந்த தலைப்பை நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தலைப்பை விளங்கும் பொழுதுதான் இந்த தலைப்புக்கு கீழால் வருகின்ற சட்டங்களை நாம் மிக இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் நேர்களே, நாம் கூறிய இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சுகூன் செய்யப்பட்ட நூன் தன்வீன் உடைய சட்டங்கள். இதில் 2 விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று, சுகூன் செய்யப்பட்ட நூன். சுகூன் செய்யப்பட்ட நூன் எனும் பொழுது நூன் இடம்பெற்று அதற்கு மேலால் சுகூன் வர வேண்டும். அவ்வாறு வரும் பொழுது அதற்கு நாம் சுகூன் செய்யப்பட்ட நூன் அல்லது நூனே சாக்கீன் என்று கூறுவோம். இதில் முக்கியமாக இந்த இடத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சுகூன் செய்யப்பட்ட நூன். அதே போன்று தன்வீன் உடைய விடயம் என்றால் ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன், அதாவது இரட்டையான ஃபத்ஹா, இரட்டையான கஸ்ரா, இரட்டையான லம்மா என்று சொல்லுவோம். இந்த இரண்டு ஃபத்ஹா கஸ்ரா லம்மா வரக்கூடிய இந்த குறியீடுகளை நாங்கள் தன்வீன் என்று கூறுவோம். இந்த 3க்கும் நாம் தன்வீன் என்றும் கூற முடியும், ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் என்றும் கூற முடியும். எனவே இந்த தலைப்பு சுகூன் செய்யப்பட்ட நூன் உடையவும் தன்வீன் உடையவும் சட்டங்கள் என்பதாகும். எனவே இந்த தலைப்பின் கீழ் 4 சட்டங்கள் இடம்பெறுகின்றன. அதில் முதலாவது சட்டம்தான் இத்ஹார், இரண்டாவது இத்காம், மூன்றாவதாக இக்லாப், நான்காவது இஹ்ஃபா. இந்த 4 சட்டங்களும் மேலே கூறிய தலைப்புக்கு கீழால் இடம்பெறுகின்றன. இதில் முதலாவது இல்ஹார் உடைய நாம் சட்டத்தை சற்று நோக்குவோம். இல்ஹார் என்னும் பொழுது அதனுடைய கருத்து வெளிப்படுத்தி ஓதுதல், வெளிப்படுத்துதல் என்ற அர்த்தத்தை இந்த இல்ஹார் என்ற சொல் தாங்கி இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் நான் வெளிப்படுத்தி ஓதுதல் என்னும் பொழுது அதனை விளங்குவதற்காக இன்னும் ஒரு சட்டத்தை இடையே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது குன்னா என்கின்ற ஒரு சட்டம்.
குன்னா என்னும் பொழுது ராகமாக ஓதுதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதாவது இது பிரத்யேகமான ஒரு சட்டம். நாம் இன்றைய தலைப்பின் இருந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம், சிறிய ஒரு சட்டம். இதை விளங்கும் பொழுது இல்ஹாருடைய சட்டத்தை விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக அந்த சட்டத்தையும் இதனிடையே நான் கூறுகின்றேன். அதாவது உன்னா என்னும் பொழுது ராகமா ஓதுதல் என்ற அர்த்தம். அதாவது 2 எழுத்துக்கள் இருக்கின்றன, மீம் நூன். இந்த 2 எழுத்துக்கும் மேலால் சத்து இடம்பெறும் பொழுது அதனை உன்னா செய்து ஓத வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அதாவது உதாரணமாக இன்னல்லதீன ஆமனு, அதில் இன்ன என்ற இந்த நூனுக்கு சத்து இடம்பெற்று இருக்கின்றது. எனவே அதனை உன்னா செய்து நாம் ஓத வேண்டும். மறுபடியும் இன்னல்லதீன ஆமனு. அதே போன்றுதான் மீமுக்கு சத்து இடம்பெற்றாலும் அதனையும் உன்னா செய்து ஓத வேண்டும். உதாரணமாக இவ்வாறு நூன் மீம் சத்து இடம்பெறும் பொழுது உன்னா செய்து ஓத வேண்டும். இந்த உன்னா இந்த இல்ஹாருடைய சட்டத்தில் இடம்பெறாது. வெளிப்படுத்தி ஓதுவது என்பது அதற்கு மாற்றமான ஒரு விடயம். எனவேதான் அந்த உன்னாவை நாம் விளங்க வேண்டும் என்று. இந்த இல்ஹாருடைய சட்டத்தில் நாம் உன்னா இல்லாமல் வெளிப்படுத்தி ஓத வேண்டும். எனவே இல்ஹாருடைய எழுத்துக்களை அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இல்ஹாருக்கு 6 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 6 எழுத்துக்களையும் நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த எழுத்துக்களை அறியும் பொழுதுதான் நாம் அந்த இல்ஹாருடைய சட்டத்தை சரியான முறையில் ஓத முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். அந்த 6 எழுத்துக்களும் என்னவென்றால் ஹம்சா, ஹா, 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 ஐன், கைன். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். ஹம்சா, ஹா, 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 ஐன், கைன். இந்த 6 எழுத்துக்களும் இல்ஹாருடைய எழுத்துக்களாகும். இந்த 6 எழுத்துக்களும் நாம் மேற்கூறிய சுகூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அதனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். உதாரணமாக மண் ஆமன. மண் ஆமன என்பதில் முதலாவது நான் பார்க்க வேண்டும். மண் என்ற அந்த சொல்லில் நூன் சுக்கூன் பெற்று இடம்பெற்றிருக்கின்றது. அதனை தொடர்ந்து ஆமன அந்த ஹம்சா இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அதனை மண் ஆமன என்று வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இந்த இடத்தில் நாம் உன்னா செய்து ஓதினால் அது பிழையாக மாறிவிடும். பிழையான முறையில் எவ்வாறு என்றால் மங் ஆமன என்று ஓதும் பொழுது அது பிழையான விடயமாக கருதப்படும். எனவே நாம் இதில் உன்னா இன்றி வெளிப்படுத்தி ஓத வேண்டும். இதே போன்றுதான் ஏனைய எழுத்துக்களும் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வரும் பொழுது அதனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். தன்வீனுக்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். ரசூலுன் அமீன். ரசூலுன் என்பதில் லாமுக்கு மேலால் லம்மத்தை அதாவது தன்வீன் இடம்பெற்றிருக்கின்றது. அதனை தொடர்ந்து அமீன் ஹம்சா வந்திருக்கின்றது. அதனால் இதனை வெளிப்படுத்தி ஓத வேண்டும். ரசூலுன் அமீன். இதே போன்றுதான் ஏனைய எழுத்துக்களும் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வரும் பொழுது அதனை இவ்வாறு வெளிப்படுத்தி ஓத வேண்டும். எனவே இன்றைய தஜ்வீத் சட்டத்திட்டத்தினூடாக நாம் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்வீன் உடைய சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழால் இல்ஹாருடைய சட்டத்தை நாம் பார்த்தோம். எனவே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நிகழ்ச்சியினூடாக நாம் அடுத்த ஏனைய சட்டங்களை நோக்குவோம். எனவே எங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா குர்ஆனை கற்று அதன்படி செயல்பட அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெற்று
செல்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. رحمن يا رحمن ساعدني يا رحمن. நேர்கள் இதுவரை பத்மல் எஃப்எம் முஸ்லிம் நிகழ்ச்சியில் பிரதி சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வாராந்த தொடர் நிகழ்ச்சி அஹ்காமுத் தஜ்வீத் கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை வழங்கியிருந்தார் கணியத்துக்குரிய மௌலவி அஷேக் ஃபாரிஸ் இப்ராஹிம் காஷ்மி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சனிக்கிழமை அஹ்காமுத் தஜ்வீத் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قلبي قرآن واسق حياتي قرآن رحمن يا رحمن. அல் குர்ஆன் ஓதலில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ள ஒரு எளிய வழி அஹ்காமுத் தஜ்வீத். 15 நிமிடத்தில் ஒரு தஜ்வீத் சட்டம், எளிமையாகவும் தெளிவாகவும். வளவாளர் அஷேக் அல் ஹாஃபில் மௌலவி ஃபாரிஸ் இப்ராஹிம் காசிமி. நிகழ்ச்சியை தொகுத்தளித்தவர் இன்சாஃப் ஜைனுதீன். நிகழ்ச்சி நெறியாள்கை மற்றும் ஆலோசனை வழிகாட்டல் AR முஹம்மத் முனாஸ்.